திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினிட்ட தேர்தலுக்கு முழுமையா பார்த்தா 3 மாதம் தான் இருக்கு. ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்துடும், டிசம்பர் மாதம் இது. ஒரு 3 மாதம் இருக்கிறப்போ இப்போ ஒரு உரிமை தொகை கொடுப்பது அப்படின்றது தேர்தலை மையமாக வைத்து அப்படின்ற பார்வையை வைக்கிறாங்க. அதுதான் தேர்தல் நேர ஜுரம் அப்படின்றது அதிமுக. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் நாங்க இந்த உரிமை தொகையை கொடுக்கறதுக்கே ஆரம்பிச்சோமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பேசுறாங்க. ஒண்ணு அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பதில்கள் மட்டும் சொல்லணும். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுறது கேட்டுட்டு பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ராஜேஸ்வரி மேடம் பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா பயங்கரமா இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு, அப்புறம் அதிமுக எப்படியா மீன் பிடிக்க கத்து கொடுக்குமா அப்படிப்பட்ட கட்சி. அதனாலதான் 10 வருஷத்துல பாவம் பொருளாதார நிலைமை இவ்வளவு சரிஞ்சு போயிருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு டேட்டா கேட்கிறேன். உங்க அளவுக்கு நிறைய சொல்லணும்னா டேட்டா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய பெண்களினுடைய வளர்ச்சி, அதாவது தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 46% எட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த அளவுக்கு இந்திய சராசரி விட தமிழ்நாட்டினுடைய சராசரி 46% வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அப்ப பெண்கள்லாம் நம்பிக்கையோட வீட்டை விட்டு வெளியே போறதுனால தானே அந்த அளவுக்கு இங்க வந்து பாதுகாப்பு கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால தானே மேம் நல்லபடியா வேலைக்கு போய் எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு வராங்க. அப்புறம் ரொம்ப என்ன கேவலமா இருக்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்து பேசுறது பண்றது ஓசி தானே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவு எல்லாம் இதா பேசுறாதீங்க மேம். அங்க வந்து வெறும் இருங்க உங்க அமைச்சர் கரெக்ட், நல்லா நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு திமுக அமைச்சர்கள் ஏதாச்சும் பேசினாதான் உங்களுக்கு தெரியும். அதே அஇஅதிமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே கேவலப்படுத்துற அளவுக்கு வீட்டுக்கு வீடு ஒரு மனைவிகளை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கொச்சையா பேசுறதெல்லாம் உங்களுக்கு விஷயமா தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தவறு கிடையாது. அதிமுக பேசினா அது பிரச்சனையே இல்ல. ஆனா திமுக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது பிரச்சனை. ஏன்னா நல்லது செஞ்சா உங்களுக்கு பிடிக்காது இல்ல மேடம், அதனாலதான் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க, இதுதான் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற சொன்னோம்ல, இது வந்து வெறும் உரிமை தொகை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இதுல வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு திட்டத்தின் மூலமாக எத்தனை பெண்கள் முன்னேறி வந்திருக்காங்க, சாதாரண ஒரு கிராமப்புற பெண்கள்ல இருந்து எப்படி முன்னேறி வந்திருக்காங்கன்ற விஷயத்தை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் படம் எடுத்து காமிச்சிருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி சினிமா தான் மேடம், சினிமாவே இருக்கட்டுமே, கிளைமேக்ஸ்ல நாங்க தான் ஹீரோ, எங்களுடைய முதல்வர் தான் ஹீரோன்னு இன்னைக்கு நாங்க காமிச்சிருக்கோம். அதை தாண்டி என்ன உங்களுக்கு தெரியுமா, 2024-25 கணக்கின்படி 37,000 கோடி ரூபாய் ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுல டர்ன் ஓவர் பண்ணிருக்கு. அது டர்ன் ஓவர் பண்ணது மகளிர் சுய உதவி குழுக்கள் மேல உற்பத்தி பண்ண செஞ்ச அத்தனை பொருட்கள். அந்த டேட்டால எடுத்துட்டு வாங்க மேடம். அதுவும் பண்ணது தமிழ்நாடு தானே, வேற எந்த ஊர் பண்ணுச்சு? அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராஜேஸ்வரி மேடமா இருந்தாலும் சரி, சிவசங்கரி மேடமா இருந்தாலும் சரி, போய் பார்க்கணும். யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது நான் பாக்குறேன் சார், போன வாரம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அதாவது 2021 முன்னாடி இருந்த அதிமுக இருந்த அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அந்த வீடியோ நான் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அதுல சொல்லியிருப்பார் நிறைய பெண்கள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் நான் நினைக்கிறேன் அந்த தூத்துக்குடி ஏரியா அந்த சைடுல தான் அந்த பெண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உங்களை நம்பி எல்லாம் 7 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், சரியா விளையாண்டுருவியா, சாப்பிட்டு என்ன உடம்ப தேத்தறியா அப்படின்னு எல்லாம் பேசின மாதிரியான வீடியோ. ஆனா இன்னைக்கு சர்வதேச அளவுல ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு நம்பர் 1. அதுலயும் இன்னைக்கு அந்த துளசிமதி முருகேஷன்ற பாரா ஒலிம்பிக்ஸ் மேடம், பாரா ஒலிம்பிக்ஸ், அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் 4, அதாவது பெண்கள் வந்து 4 மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இல்ல 3 பேர் பெண்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு தரம் உயர்ந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு மேல பாலியலை பத்தி பேசுனீங்களே, நீங்க எல்லாம் பாலியலுக்கு அதிமுக பீரியட்ல என்ன சட்டம் வச்சாங்க, என்ன அதற்கான நிவாரணம் கொடுத்தாங்க, என்ன அதற்கான வழிமுறை செஞ்சாங்கன்னா தெரியல. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாலியல் வள மையம் அப்படின்னு சொல்லி, அதாவது பாலின வள மையம் அப்படின்னு ஒரு உருவாக்கி எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, வரதட்சணை கொடுமையினாலும் சரி, இல்ல கணவரை இழந்து நிக்கிறதுனாலும் சரி, இல்ல வேற எந்த பிரச்சனையில அவங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கும் தீர்வு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை நடத்திட்டு வந்து அதன் மூலமாக தேடி வந்த பெண்கள் எத்தனை பேரு இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஏங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், சிவசங்கரி மேடம் பேசும்போது ரொம்ப அசால்ட்டா பேசினாங்க. அது என்ன 3 லட்சம் தானே, வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் வெளியே வராங்க. என்னங்க 3 லட்சம்னாலும் சரி 5 லட்சம், இன்னைக்கு வந்து 5 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் போகுது. இதனால ரிசல்ட் என்ன தெரியுமா மேடம், நீங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தனால என்ன ரிசல்ட்னு எங்களுக்கு தெரியல, கல்யாணம் தான் அதிகமா நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பெண்களினுடைய உயர்கல்வி 34% அதிகமா இருக்கு. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க அதிமுக. அதுதான் பயமா இருக்கு.
இருக்கா? பெண்கள் எல்லாம் நாங்க படிக்க வச்சுட்டோம், பெரியாரினுடைய கொள்கையை இங்க வழி நடத்திட்டோம், பெண்கள் எல்லாம் சிவசங்கரி மேடம் மாதிரி நல்ல டெவலப் ஆகி வர்றாங்க. அது எப்படி டெவலப் ஆகி வரலாம்? ஏன்னா நீங்க சேர்ந்திருக்க கூட்டணி அப்படிதானே, பெண்கள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற கூட்டணியில் நீங்க இப்ப இருக்கீங்க. அப்ப நாங்களாம் வளர்ந்து வரது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிங்கிற விஷயமே எனக்கு தோணுது. சார் ஒரே ஒரு நிமிஷம், நிறைவா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு விஷயம், இது எல்லாத்துக்கு மேல நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இதே வெல்லும் தமிழ் பெண்கள் இதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண அந்த பெண்ணு அதாவது குழந்தை, அந்த குழந்தை கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த மாணவி தான் கனிஷ்கா அப்படின்ற அந்த பொண்ணு இன்னைக்கு பேச முடியாதுன்னு சொல்லுது. அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே அந்த வசதி இல்ல, இந்த பொண்ணை பேச வைக்க முடியாதுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 17 to 15 லட்சம் செலவு பண்ணி அரசு துறையில அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஆடிட்டரி வெர்பல் தெரப்பியும் கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தை நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறான், நார்மலா பேசுறான். அதை தாண்டி இன்னைக்கு பாடி இருக்கான்னு சொன்னா இதுதான் தமிழ்நாட்டுல ஹீரோவா இருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் செஞ்ச சாதனைன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கல மேடம், நடக்கவும் நடக்காது. ஓகே, சினிமா தான். ஆனா இது வந்து ஹீரோ வந்து எங்க சிஎம் தான் அப்படின்னா ஹீரோவா ஜீரோவான்றது 26 தேர்தல் முடிவு பண்ண போது அப்புறம் அவங்க வளர்ச்சி 24 உங்களுக்கு காமிச்சோம் மேடம். அதனால கவலைப்படாதீங்க. 26 பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுறது நான் கவுண்ட் கூட நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. ஓகே சிவசங்கரி மேடம். அதாவது கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பேசுறாங்களே, 32% இவங்க போகும்போது இருந்த உயர்கல்வியை 52% உயர்த்தினது யாரு? இலவச சைக்கிள் கொடுத்தது யாரு? லேப்டாப் என்ன 900 கோடிக்கு 9 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். எதை கொடுக்கல நாங்க? 51 லட்சம் பயனாளிகள் இல்ல, வருஷத்துக்கு 9 லட்சம் பேரு பயனாளிகள், 51 லட்சம் பேரு லேப்டாப்பை கொடுத்தோம். விலையில்லா ஆடு மாடுகள் கிராமப்புற பெண்களுக்கு, விலையில்லா மிக்சி கிரைண்டர் அவங்க வேலையை சுமையை குறைக்கிறதுக்கு. எதை கொடுக்காம விட்டோம் நாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒண்ணு கண்ணே கண்ணா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். 100ல 1 பத்தி அவங்க பேசுறாங்க, ஆனா 100மே அப்படி இருக்க. இல்ல மகளிர் உரிமை தொகை மட்டும் பத்தி சொல்றீங்களா? இருங்க சார். என்ன சார் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதிகள் இதெல்லாம் சொல்றாங்க, பட்டியல சொல்றாங்க சார். இந்த காவலன் செயலி, கவுன்சிலிங் சென்டருக்கான நம்பர் இதெல்லாம் பெண் கமாண்டர்கள், பெண் காவல் நிலையங்கள், உள்ளாட்சியில இதெல்லாம் அம்மா கொண்டு வந்து உயர்கல்வி 32%, கல்லூரிகள், பாலிடெக்னிக், சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, தலைவாசல் பூங்கா, வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணிட்டு போனோம். கொரோனா போன்ற ஒரு பேரிடையை எதிர்கொண்டோம் சார். கொரோனா போன்ற பேரிடரை எதுக்கு நன்றியா இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்க உயிரெல்லாம் காப்பாத்தினார் பாருங்க எடப்பாடியார், அதற்காவது நன்றியா இருங்க. மத்திய அரசு சொல்றாங்க பாரு, நீங்க பிஜேபி சொல்றாங்க. பிஜேபி இன்னைக்கு ஜனாதிபதி யாரு? யார் சார் ஜனாதிபதி? திரௌபதி முர்மு. யாரு? நிதியமைச்சர் யாரு? யோசிச்சு பாருங்க. நீங்க மாநில தலைவர் இருந்தாங்க தமிழிசை யாரு? உங்க கட்சியில எந்த பெண்கள் குடும்பத்தை தவிர இருந்திருக்காங்க சொல்லுங்க. பெண் உரிமையை பத்தி பேசணும்னா முதல்ல பிரதிநிதித்துவம் கொடுங்க. அதை கொடுத்துருங்க. 11 மேயர்கள், 68 சேர்மன்கள், 245 பிரசிடென்ட் உருவாக்குறது திராவிட முன்னேற்ற கழகம். அத பேசாத பெண் உரிமையை பத்தி எந்த பேசுறீங்க? அதற்கடுத்து சார் மேடம் நான் ஒரு நிமிஷம் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மேடம். உள்ளாட்சியில நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உள்ளாட்சி அத கொண்டு வந்ததே நாங்க தானே சார். நீங்க உள்ளாட்சி நடக்க கூடாதுன்னு கொண்டு வந்தது யார்? எக்ஸிக்யூட் பண்ணா யார்? நீங்க 11 மேயர் உட்கார வச்சிருக்கா? யார் 68 சேர்மன் உட்கார வச்சிருக்கா? அத சொல்லுங்க மேடம். நீங்க உங்களோட எத்தனை பேர் உட்கார வச்சீங்க? எத்தனை பேர் சார்? அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. எத்தனை கல்லூரி? 17 மருத்துவ கல்லூரி. ஒரே ஒரு இடத்துல 11 மருத்துவ கல்லூரி. எத்தனை மருத்துவ மாவட்டத்துக்கு மருத்துவ கல்லூரியை உருவாக்குறதே முத்தமிழறிஞர் டாக்டர் தலைவலியாங்க. உங்களுக்கு அச்சால யாருங்க போட்டா? 2 எம்பி ஒரு பெண் காவலருக்கு அவங்க முன்னாடி என்ன அநீதி இழைக்கப்படுது? என்ன பண்ணாங்க? இதுதான் பெண் உரிமையா? இல்ல என்ன பண்ணலன்னு கேட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்து பெண் உரிமையை விலைக்கு வாங்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம் கொடுக்காதீங்க. எங்க உரிமை எங்க கிட்ட இருக்கு. ஓசி லஞ்சம்னு சொல்றதுல நீங்க மக்களுக்காக நிலையில நின்னு போராடுறதா திமுக. அத புரிஞ்சுக்கோங்க மேடம். மக்கள் புறக்கணிப்பாங்க, மக்கள் புறக்கணிப்பாங்க. இல்ல மேடம், தேர்தல் டயத்துல கொடுக்கிறது நீங்க லஞ்சமாக்குறதலாம். அவங்க இப்போவா கொடுத்தாங்க? அவங்க உரிமையை பறிச்சதுக்கு லஞ்சமா? நான் கேக்குற கேள்வி, எங்களோட உரிமையை எந்த உரிமையும் பறிக்கலையே. அவங்க இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்காங்க. உரிமையோட சந்தோஷமா உலாவறாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையா? கொள்கை விளக்க குறிப்பிலே 32% அதிகரிச்சிருக்குன்னு இது சட்டசபையில பதிவு செய்யப்பட்ட விஷயம். 6999 வழக்குகள் போக்சோல பதிவு பட்டதுன்னு கீதா ஜீவன் சொல்றாங்க. காலை சிற்றுண்டி திட்டம் யாருடையது? எடப்பாடியாருடையது. எடப்பாடியார் கொண்டு சென்னையில கிரீன்ஸ் ரோட்ல திறந்து வச்சாரு. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு என்னவோ எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பாலாரும் தேனாரும் ஓடுதோ இல்லையா சார்? அவங்க வீட்டுல அப்படின்னு பார்த்தா மத்திய உணவு திட்டத்தையே கொண்டு வந்து சார்